ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது என்னோட ஒரு ஃபேவரட் டிஷ் பிரெட் சன்னா. ஏன்னா இந்த பிரெட்டை யூஸ் பண்ணி நிறைய டிஷ் பண்ணலாம், பட் அதில் ஒரு வித்தியாசமான டிஷ் தான் இந்த பிரெட் சன்னா. ஏன் அப்படின்னா இந்த பிரெட் சன்னாவே நிறைய விதமாக பண்ணலாம். ஒரு நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சவுத் இந்தியாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிரெட் சன்னாவே நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கோம். அது இப்போ ரொம்ப பாப்புலர். ஏன்னா அந்த டிஷ்ஷில் நீங்கள் ஒரு ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஃபில்லிங்கான ஒரு டிஷ் கூட. அது போக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரெட் சன்னா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதையும் வழங்கும் பிரெட் சன்னா. ஐம் சுந்தா, வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இன்றைக்கி மந்த்ரா கடலை யூஸ் பண்ணி தான் இந்த டிஷ் பண்ண போகிறேன். வாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். இந்த பிரெட் சன்னாவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இந்த சன்னாவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஓவர் நைட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 3 விசில் சால்ட் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு ப்ரிப்பரேஷன் தான். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிட முடியும். எப்பொழுதுமே வீட்டில் ஒரு 1 or 2 ஸ்லைசஸ் பிரெட் மிஞ்சும். அதை இது மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அந்த லாஸ்ட்டாக மிஞ்சிற அந்த பிரெட் ட்ரையாக இருந்தால் கூட இந்த ஒரு கிரேவியோடு ஆட் பண்ணுறப்போ அது ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். நமக்கு அதே மாதிரி ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். வாங்க டைரெக்டாக நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. அதில் ஒரு பட்டை, அதே மாதிரி ஒரு 2 கிராம்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவையான ஃபெனல் சீட்ஸ், அதாவது சோம்பு. ஸோ அது லைட்டாக இப்படி ஃப்ரை ஆகி வரப்போ ஒரு ஆனியன் ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். ஸோ இப்போ இந்த ஆனியன் கொஞ்சம் கிளியர் ஆகி கொஞ்சம் கரெக்டாக வதங்கி வரப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு தக்காளி அதை பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் அந்த தக்காளி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்குறோம். ஏன்னா நல்ல டீப்பாக வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த கிரேவியை நம்ம ஃபர்தராக அரைச்சி அதை ஃபர்தராக நம்ம கடைசியாக குக் பண்ணி நம்ம டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது அந்த கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்குள்ளே அந்த ஒரு லிமிட் இருந்தால் போதும் நமக்கு. இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கரெக்டாக வதங்கி இது இப்போ கரெக்டாக ரெடியாக இருக்குது. ரொம்ப ப்ரௌன் ஆகலை, கரெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறணுன்னா இதோட தேங்காயும் நம்ம அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற கசகசாவும் கொஞ்சம் ஊறலாம். கசகசா நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுங்க, கொஞ்சம் ஊறும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இதையும் தேங்காயும் ப்ளஸ் கசகசாவும் அரைச்சி அந்த பேஸ் தான் நம்மளோட பிரெட் சன்னாவுக்குள்ளே ஒரு விழுதாக யூஸ் பண்ண போகிறோம். வாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போது நம்ம குக் பண்ணி வச்ச அந்த வதக்கின வெங்காயம் தக்காளி தேங்காய் அதே மாதிரி கசகசா 4ஐயும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு நல்லா அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நம்ம ஃபினிஷ் ப்ராடக்ட் கரெக்டாக வரும், நல்ல ஸ்மூத்தாக வரும். இப்போது அடுத்த ஸ்டேஜ், அதாவது இதை யூஸ் பண்ணி அந்த மசாலாவை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க டைரெக்டாக குக்கிங் போகலாம். இதுக்கு ஒரு 1.5லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் சூடாகிட்டு இருக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு. ஸோ இப்போ இந்த சோம்பு கொஞ்சம் லைட்டாக சூடாகி பொரிஞ்சு வரப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு வெங்காயம்
ஒரு பாதி வெங்காயம் நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம போடுறோம். ஸோ இந்த ஆனியன் லைட்டாக வதங்கி அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிளியர் ஸ்டேஜுக்கு வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, ஸோ இப்போ நம்ம போட்ட இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நல்ல சாட்டையாகி அந்த வதங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா அந்த பச்சை வாசம் அதோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பாதி பெரிய தக்காளி நல்ல பொடியாக வெட்டி வச்சுக்குவோம். அந்த ஸ்டேஜுக்கு அதை ஆட் பண்ணிடுவோம். இப்போது நமக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு, ஸோ இப்போ அந்த தக்காளி கொஞ்சம் கரெக்டாக வதங்கி அந்த குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான காரப்பொடியெலாம் போட்டுடலாம். ஸோ என்ன மசாலா வேணும் நமக்கு? ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது ஒரு 3லிருந்து 4 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா, இந்த மசாலா பவுடர் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மசாலா குக் ஆகி வரப்போ ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, இப்போது மசாலா கரெக்டாக குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸை இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கிற இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 5லிருந்து ஒரு 6 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எப்பொழுதுமே இந்த சன்னா மசாலாவில் ரொம்ப முக்கியமானது இந்த கலர் வந்து லைட் மைல்டு எல்லோ கலரில் மெயின்டைன் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம மசாலா பவுடர் போட்டப்போ கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த கலர் கருக்காமல் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம போட்ட பேஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற சன்னா அதில் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 3 கை சேர்க்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த சன்னாவை போட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்துடலாம். வந்தோடனே அது நல்லா கம்பைன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த சன்னா மசாலா அந்த பேஸோட அழகாக ஒரு வாட்டி கொதிச்சு அந்த ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றாயிரும். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் வெஜ்ஜஸை நான் புழிஞ்சு விடுறேன். அதாவது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெமன் ஒரு பேலன்ஸ்க்காக. அதேமாதிரி ஒரு பிஞ்ச் சுகர், சர்க்கரை இதை போடுறப்போ அது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் டேஸ்ட் கிடைக்கும். பிஞ்ச் சுகர், அதே மாதிரி ஒரு சின்ன லெமன் பீஸை புழிஞ்சு விட்டுறேன். ஒரு 10-12 ட்ராப், ஜஸ்ட் ஒரு பேலன்ஸ், அவ்வளோதான்.
ஸோ இப்போது இது ரெடி. இந்த பிரெட் சன்னா ஆர் நம்ம ப்ரெட்டுக்கு டாப் அப் பண்ணுற பிரெட் சன்னா ரெடி. ஸோ இதில் இப்போது நம்ம ப்ரெட் அடுத்து டோஸ்ட் பண்ணி இதை எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம பிரெட் சன்னா ரெடி. அப்போது நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு தவா, வீட்டில் இருக்கிற ஒரு தோசைக்கல்லோ இல்லை எனி தவா உங்கள்கிட்ட இருக்கோ எடுத்து ஜஸ்ட் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்குங்க. மைல்டு ஹீட்டில் இருந்தால் போதும். ஒரு நல்ல குவாலிட்டி பிரெட் சாண்ட்விச், பிளெயின் சாண்ட்விச் பிரெட் எடுத்து ஜஸ்ட் லைட்டாக டோஸ்ட் பண்ணி ஜஸ்ட் 2 சைடும் ஜஸ்ட் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி அதில் அந்த பிரெட் சன்னாவை மேலே ஊற்றி நம்ம கார்னிஷ் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போது மைல்டு லைட் ப்ரௌன் கலரில் அழகாக டோஸ்ட் ஆயிடுச்சு இந்த ப்ரெட்டு. ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கிற சன்னா மசாலாவை நம்ம ஃபில் பண்ணி அதில் கார்னிஷ் வைப்போம். இப்போது நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைஸுக்கு மேலே நம்ம பண்ணின சன்னா மசாலாவை லைட்டாக ரீஹீட் பண்ணி இப்போது இதை சர்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அழகாக ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் கார்னிஷ், ஒரு லெமன் வெஜ்ஜஸ், ஒரு சின்ன சில்லி. ஸோ ஒரு பர்ஃபெக்டான பிரெட் சன்னா ரெடி. ரொம்ப ஈஸி மெத்தட். எஸ்பெஷலி வீட்டில் ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட் இருந்ததுன்னா நீங்கள் இதை அழகாக பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஃபுட், அதே மாதிரி ஒரு பஞ்சியான டேஸ்ட்டில் இருக்கும். டெஃபினட்டாக ஒரு பிக் சர்ப்ரைஸ் உங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ ஒரு பர்ஃபெக்டான பிரெட் சன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டாக இருந்தாலும் அதை ஒரு வீட்லேயே நீங்கள் ரொம்ப உங்கள் கண்ட்ரோலில் பண்ணி அதை மீதி இருக்கிற எஸ்பெஷலி 1 or 2 பிரெட் ஸ்லைஸை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுறப்போ ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிக் சர்ப்ரைஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இந்த பிரெட் சன்னால ஒரு பியூட்டி அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு மிட் டே மீல் அந்த மாதிரி கூட ரொம்ப பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஃபில்லிங்கான ஃபுட்டு கூட. ஒரு 5 o'clock 6 o'clock நம்ம காஃபி டீ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.